ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த திரு ஃபயர் சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். ரீசெண்டா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில ஒரு 17 வயது சிறுமியை ஒரு முஸ்லீம் இளைஞர் வந்து கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ் வந்து ஒரு மெத்தன போக்குல அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே இல்லை. இது எந்த அளவுக்கு காவல்துறை இந்த மாதிரி மெத்தன போக்கு கையாளுது, இதுக்கு என்ன காரணம்? இல்லை, இது காவல்துறைன்னு சொல்கிறத விட இது திட்டமிட்டு நடக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து லவ் ஜிகாத்ன்ற மாதிரி தான் இதை அவங்க கொண்டு போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியா முழுக்கவே டெரரிசம் மூலயமா வந்துட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலயமா மதம் மாற்றுறது ஒன்று. இதெல்லாம் இப்போ பண்ண முடியல. பாஜக ஆட்சியில், நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இதெல்லாம் இவங்களால செய்ய முடியல. இங்கே டெரரிசம் பண்ண முடியல, கலவரத்தை தூண்ட முடியல, மத கலவரத்தை மத மாற்றம் செய்ய முடியல. இப்படி செய்ய முடியலங்கிறது போது குறுக்கு வழியில் எப்படியாவது நம்ம இந்து பெண்களாக பார்த்து காதலித்து அவர்களை கல்யாணம் பண்ணி அவர்களை மதம் மாற்றி அவர்கள் மூலமாக பிறக்க போகும் குழந்தைகளை இஸ்லாமியராக மாற்றணுங்கிற ஒரு குறிக்கோளோட சில அமைப்புகள் இன்னைக்கு இந்தியா முழுக்கவே இன்னைக்கு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இது கேரளா ஸ்டோரி படம் பார்த்துருப்பீங்க. அதில் முழுக்க அதில் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. இங்கேயும் அப்படிதான். இப்போ அது பேர் அப்துல்லா நினைக்கிறேன், அவர் பேர் அந்த கிருஷ்ணகிரியில் அவர் பேர் தேர்ந்தவர் பேர் அப்துல்லா நினைக்கிறேன். அவரும் இதே வேலையை தான் செஞ்சிருக்காரு. அப்போ இது ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி இப்போ இங்கே இதனால் ஆள் கடத்தல் வழக்கு மட்டும் தான் போடுவாங்க. இந்த லவ் ஜிகாத்தா தமிழ்நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இருந்துச்சு. அதன் பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ஆனால் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அந்த சட்டம் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்குது, பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் கூட இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மதமாற்ற தடை சட்டத்தை ரத்து பண்ணதன் விளைவாக இங்கே என்னன்னாக்கா, அந்த மத ரீதியான எந்த ஒரு செக்ஷன் மேலேயும் அவங்க மேலே நம்ம வழக்கு போட முடியாத நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மதம் மாற்றக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, நம்மளால் அதாவது என்ன கேஸ் போட முடியும்? லவ் ஜிகாத்துன்னு ஒரு அதை வச்சு நம்ம சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ மைனர் பெண்ணை கடத்திட்டாரு, இந்த மாதிரியான ஒரு கேஸை தான் அவர் மேலே போட முடியும். மேக்ஸிமம் போனால் போக்சோ வழக்கு போட முடியுமே தவிர மத ரீதியான எந்த வழக்குமே அவங்களால போட முடியாது, தமிழ்நாட்டில் போட முடியாது. தொடர்ந்து அவங்க வந்து இந்த 17 வயது சிறுமி, அந்த 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களை தான் கடத்திட்டு இருக்காங்க. போன நவம்பர் மாதம் 2025 கூட அதே மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் இளைஞர் வந்து ஒரு 17 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை வந்து கடத்தி அவங்க மேல வந்து போக்சோ சட்டம் பாஞ்சிருக்கு. இது தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. அதுதான் ஏன்னா அந்த 17 உங்களுக்கு 16 17 18 இந்த வயது காலகட்டம்னா பருவமடைந்த காலகட்டம் அந்த 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 மென்டாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு பெருசாக இருக்காது. அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த பருவ காலம்ங்கிறது அந்த காலத்தில் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த காதல் இன்ஃபாக்சுவேஷனில் அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு எப்படிலாம் வந்துட்டு அவங்க மூலம் செய்யப்படுறாங்க. உதாரணமாக உங்களுக்கு இப்போது இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்குன்னா, நேத்திக்கு மகாராஷ்டிராவில் மும்பை பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 காவலாளிகள், இந்து காவலாளிகள், அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பில்டிங்கு காவல் காக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு இஸ்லாமிய ஆசாமி வரார். வந்துட்டு அவங்கக்கிட்ட இங்கே எங்கே மசூதி இருக்குன்னு கேட்குறாரு. அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கல்மா அவங்க இதில் ஏதோ ஒரு ஓத சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியுமானா அதுவும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி அது தெரியாமல் இருக்கும்? நீங்கள் இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு அவங்க இந்துன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கையில் இருந்த கத்தி எடுத்து 2 பேரையுமே சார மாதிரியாக குத்தி கொண்டுட்டார். அங்கே கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிட்டார். ஆனால் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் ஐடி துறையில் இன்ஜினியராக இருந்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர். சமீபத்தில் மும்பைக்கு வந்திருக்கார். மும்பையில் தான் அவரோட குடும்பமெல்லாம் இருக்குது. இப்போ குடும்பத்திலேருந்து தனியாக பிரிஞ்சு இருக்கிறார். அப்புறம் இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு இது காவல்துறை 1.5 மணி நேரத்தில் அவர் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவருடைய இடத்துல போய் அவரோட வீட்டில் போய் விசாரிக்கும் போது, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பரிசோதனை செய்யும் போது அங்கே மத ரீதியான புத்தகங்களும், இவர் ஐஎஸ்ஐஎஸ்க்கு உளவு பார்த்ததுக்கான ஐஎஸ்ஐஎஸ்ஆல் மூல செலவு செய்யப்பட்ட அந்த தஸ்தவேஜுக்கெல்லாம் அங்கே இருந்ததாகவும் நேற்றுக்கு காவல்துறை மூலமாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு படித்த இளைஞர் வேறு யாரோ ஒரு பாமரன் வந்து ஏதோ ஒரு மூல செயலை செய்யப்பட்டு செஞ்சால் கூட பரவாயில்ல, ஒரு படித்த இஸ்லாமிய இளைஞன் இப்படி கண்மூடித்தனமாக ஒரு மூட நம்பிக்கையின் மூலமாக ஒரு இந்துக்களை இப்படி கொள்றான்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கண்டன குரல் எழுப்பல. திருமாவளவன் எப்பவுமே என்ன சொல்வார்? மணிப்பூருக்கு பொங்குவார், குஜராத்தில் எதாவது நடந்தால் பொங்குவார். இன்ன வரைக்கும் கூட குஜராத் கலவரத்தை பேசக்கூடிய நபராக அவர் இருக்கார். ஆனால் இன்னைக்கு இந்த 2 கொலை நடந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான மனித உரிமை மீறல், இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான இது வந்துட்டு மதம் சார்ந்த ஒரு கொலை. இந்த கொலையை கண்டித்து எந்த டிவியுமே ஒரு விவாதம் நடத்தலை, எந்த டிவிலையும் இதை போடலை. அதே போல் எந்த ஒரு பெரிய செய்தி சேனலும் இதை வெளியிடலை. எந்த ஒரு தலைவருக்குமே இதை கண்டனம் தெரிவிக்கல. கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கல, உங்களுக்கு திருமாவளவனும் கண்டனம் தெரிவிக்கல, திமுகவும் கண்டனம் தெரிவிக்கல. இதே ஒரு இந்து வாலிபர் 2 இஸ்லாமியர்களை கொண்டிருந்தாக்கா இந்நேரம் இங்கே எப்படி குதிச்சிருப்பாங்க?
எவ்வளவு பெரிய சம்பவம்லாம் இங்கே நடந்திருக்கும், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஏன் இதுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? இதுவே தான் அந்த தேன்கனி கோட்டையில் அந்த 17 வயது சிறுமி கடத்தப்பட்டு அவன் வந்து அப்பா போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட எங்களுக்கு தேர்தல் வேலையெல்லாம் இருக்கு, நீங்க அடுத்த நாள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தன போக்கில் தான் அனுப்பி விடுறாங்க. அவங்க 21ஆம் தேதி அவங்க திருப்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட தேர்தல் முடியட்டும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் எண்ணி முடிக்கட்டும் அப்படி இன்னுமே அந்த தேர்தலை காரணம் கட்டி தானே அவங்க இன்னும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு அவர் வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அந்த குடும்பத்தில் ஓரளவுக்கு ரொம்ப பயம் இல்லாமல் இருப்பாங்க. இதே யாரு கடத்திட்டு போனாங்க, என்ன நடந்தது தெரியாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த 11 வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு என்ன இருந்துச்சு? இப்படி தானே மெத்தனமா பதில் சொன்னாங்க. அந்த பொண்ணு காணாமல் போகும்போது என்ன சொன்னாங்க? வந்துருவாங்க, வேற யாரும் ஓடி போயிருப்பாங்க. இந்த மாதிரி கேவலமாக தானே போலீஸ் பேசிச்சு. அதே தான் அந்த போலீஸ் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்க, ஒரு பெண்ணு காணாமல் போயிட்டான்னு சொன்னா அவங்களோட மென்டாலிட்டி என்ன? அவன் என் கூட ஓடி போயிட்டு இருப்பான். இந்த மென்டாலிட்டிலாம் இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கு. இன்னைக்கு தமிழக காவல்துறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த இதோட தான் வச்சிருக்காரு. அப்போ தமிழக காவல்துறை ஒரு பெண் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தாலே அவன் என் கூட ஓடி போயிருப்பான். உன் பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவன் போய் எங்கன்னா தேடிப்பா, 2 நாள் வந்துருவா. இப்படி மெத்தனமா சொல்லி எத்தனை உயிர் பலி வாங்கினாங்க தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும். எத்தனையோ உயிர்கள். அப்போ இந்த இதுவும் அப்படிதான். ஆனால் இது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா? இது ஒரு மதத்தை சார்ந்து ஒரு மதத்தை மாற்றக்கூடிய ஒரு செயல். இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான செயல் இந்த லவ் ஜிகாத்துங்கிறது. அந்த பெண்ணு 17 வயது பெண்ணுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இவன் என்ன சொல்லி அதை கூட்டு போயிருப்பான்? அப்போ அந்த பெண்ணோட நிலைமை என்ன? இதெல்லாம் இப்போ இந்த காவல்துறையா கண்டிகள்னு சொன்னாக்கா இங்கே மதமாற்ற தடை சட்டம்ங்கிறது இங்கே கிடையாது. இந்த மதமாற்ற தடை சட்டம்னு ஒன்று வரும்போது அதுக்கு ஒரு செக்ஷன் கொடுப்பாங்க. அந்த செக்ஷன் கீழே அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கான தண்டனை உண்டு. இப்போ போக்சோ வழக்கு தானே இது. போக்சோ வழக்கு இப்போ பிடிச்சவன என்ன பண்ணுவாங்க? இவனை வந்து சிறையில் போட்டு அந்த பொண்ணு காப்பகத்தில் ஒப்படைச்சிருவாங்க. இதான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? இதான் நடக்கும். அப்போ இதுலேயும் ஒரு மெத்தனமாகத்தான் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறை செயல்படுது. இந்த பெண்களுக்கு சத்தியமாக இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம். பெண்களுக்கு அறவே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறிக்கொண்டிருப்பது இது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாம கடத்திட்டு போன பையன் அப்படி அப்துல்லா அப்படிங்கிற மேல நிறைய கேஸ் இருக்கு, திருட்டு வழக்கு இருக்கு. அதை நினைச்சு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து கடத்திட்டு போய் எங்கேயாச்சும் வித்துருவாங்களோ இல்ல லவ் ஜிகாத் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு வந்து ஒரு பதட்டமா இருக்காங்க. ஆனா இவங்க அது எந்த ஒரு இதுவுமே இல்லாம இந்த மாதிரி கையாளுறது ஒரு காவல்துறையோட ஒரு இதா தானே பார்க்கப்படுது. அதுதான் தமிழக காவல்துறை, இந்த ஸ்டாலினோட காவல்துறை அப்படிதான் செயல்படுவாங்க. ஏன்னா பொறுப்பு டிஜிபி போடுற முட்டாள் முதலமைச்சர் தான் நம்ம இங்க வச்சிருக்கிறோம். பொறுப்பு டிஜிபியை போட்டு அந்த பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜியை போடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இன்னைக்கு மு க ஸ்டாலின் வச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்துல இப்போ நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது நேர்ந்து அந்த பொண்ணு கிடைக்குதோ இல்லையோ தெரியாது. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இல்லை எங்கன்னா நாடு கடத்திட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது அந்த பொண்ணை. அப்போ அந்த பொண்ணு பிணமாக வர வரைக்கும் இந்த காவல்துறை காத்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இது இங்க மட்டும் இல்லை, அந்த மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே இது நடக்குது. ஒரு சிலர் முன் வந்து சொல்றாங்க, ஒரு சிலர் நிறைய பேர் வந்து சொல்றது இல்லை. சொல்லாத காரணம் அவங்களோட குடும்பத்தோட ஏழ்மையை கருதியும் அவங்க குடும்பத்தோட மானம் போயிருமோங்கிறதுனால நிறைய பேர் இந்த விஷயத்தை வெளியே சொல்றது. ஆனால் தமிழ்நாடு முழுக்கவே இது நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக கேரளாவில் இந்த மாதிரி லவ் ஜிகாத்தோட விஷயங்கள் நிறைய நடக்குது. நம்ம செய்தியில் படிச்சு தானே இருக்கோம். அப்போ இது தடுக்க தவறும் அரசாகத்தானே தமிழ்நாடு அரசும் இருக்கு, கேரளா அரசும் இருக்கு. ஏன்னா 2 பேருமே மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ இவங்க தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபராக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தானே உங்களுக்கு அமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்துகிறான், இஸ்புல்லாக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்தலாம். எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. வேற எந்த ஒரு ஸ்டேட்டில் நடக்குதா? இப்போ பாருங்க, மேற்கு வங்கத்தில் அதாவது ஒரு வீடு, எல்லையோர வீடு, நம்ம இந்திய எல்லைக்கும் பங்களாதேஷ் எல்லைக்கும் கிட்ட இருக்கிற வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் கீழே சுரங்கம் வெட்டி அங்கே எல்லைக்கு, இங்கேருந்து எல்லை வரைக்கும் சுரங்கத்தில் போகுது. சுரங்கம் அங்கே இருக்கவங்கலாம் எதுவுமே இல்லாமல் ஊடுருவதுக்காக வசதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரோட வீட்டில் அந்த சுரங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அந்த சுரங்கம் போகுது உள்ள. அப்போ அது 1.5 கிலோமீட்டருக்கு உள்ள சுரங்கம் வெட்டுற அளவுக்கு அந்த அரசாங்கம், மேற்கு வங்க அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. மம்தா பானர்ஜி வேடிக்கை பார்க்குறாங்க. இன்னைக்கு அந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி செயல்படுறாங்க. ஏன் காரணம்னா அந்த ஊடுருவல்காரர்கள் ஓட்டு மட்டும் 48 லட்சம் ஓட்டுது. அப்போ ஏன் தொடர்ந்து இவங்க மேற்கு வங்கத்தில் அந்த பங்களாதேஷ் எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா காரணம் இதுதான். அங்கேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே, பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி உள்ளே வரக்கூடிய எல்லாருக்குமே இப்போ எத்தனை பேர் உள்ளே வந்திருப்பாங்க பாருங்க, அந்த சுரங்க வழி எத்தனை பேர் உள்ளே வந்திருப்பாங்க பாருங்க. அப்போ இவ்வளவு பேருக்கும் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு ஒட்டுமொத்தமும் கொடுத்து அவர்களை விருந்தாளியாக வைத்திருக்கிறார் மேற்கு வங்க முதல்வர். இதைத்தான் பாஜக எதிர்க்குது.
இங்கே ஊடுருவி இங்கே என்ன சத்திரமா இதை கண்டவன் நாயெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு இதில் சத்திரமானு கேட்குறோம் நாங்கள். இங்கே இந்தியர்களுக்கே இடமில்லாத அளவுக்கு 140 கோடி மக்கள் இன்றைக்கி நாமளே திண்டாடி கொண்டு இருக்கும்போது அண்டை நாடான இஸ்லாமிய நாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய நம்ம ஏன் ஆதரிக்கணும்? அது இஸ்லாமிய நாடு தானே. இஸ்லாமிய நாட்டில் அவனுக்கு சுதந்திரம் இல்லாமல் எங்கே இருக்க போகுது? அங்கே இருக்கிற சிறுபான்மையான இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கே வரணும்? என்ன அவசியம் இருக்குது? அப்போ இங்கே ஏதோ சதி திட்டத்தோட வராங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் கிட்டத்தட்ட 175 பேர் கைது பண்ணாங்க, பங்களாதேஷ்காரங்களை. அவனுக்கு என்ன ஆனானுன்னு தெரியல. அவனுக்கு இந்தியாவில் இருக்காங்களா இல்லை இல்லையா? ஏன்னா ஜாமீனில் வந்தவனுக்கு எங்கே போனானுன்னு தெரியல. ஜாமீனில் வந்தவங்கள இந்த அரசு கண்காணிக்கவே இல்லை. ஒன்று என்ன பண்ணியிருக்க, முறைப்படி ஜாமீனில் வந்தவனுங்களை மத்திய அரசுடைய பாதுகாப்புகளை இது வெளியுறவுத்துறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க நாடு கடத்தியிருப்பாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு இது வரைக்குமே தமிழக காவல்துறைக்கு தெரியல, தமிழக அரசுக்கும் தெரியல, இது வரைக்கும் தெரியல. அவங்க வேற எங்கன்னா மறைஞ்சிருக்கிறாங்களா, இல்லை வேற எங்கன்னா ஊடுருவி இருக்கிறாங்களா, இல்லை சொந்த நாட்டுக்கே போயிட்டாங்களா, இல்லை ஏதாவது தாக்குதல் நடத்தவோ இல்லை ஏதாவது கலவரம் நடத்தவோ இருக்கிறாங்களான்னு கூட இன்னும் நமக்கு தெரியல. ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியாவுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சவங்க. ஆமா, எல்லாருமே அத்துமீறி உள்ள வந்தவங்க தான். இன்னைக்கு திருப்பூர்ல நிறைய பனியன் கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதுக்கு தான் நம்ம அந்த இது கொண்டு வரோம். நம்ம சிஏ சட்டம் ஏன் கொண்டு வரோம்னாக்கா இதுதான் கொண்டு வரோம். இது இப்போ அப்போதான் தெரியும் அவனுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏன் கொண்டு வரோம்னா அப்போதான் யாரெல்லாம் ஊடுருவி இருக்கா, யாரெல்லாம் வந்துட்டு இந்தியன், யாரெல்லாம் வந்து அந்நியன் உள்ளே வந்திருக்காங்கிறது தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம். ஆனால் இந்த சட்டத்தை நான் தமிழ்நாட்டில் அமல்படுத்த விட மாட்டேன்னு யார் சொல்கிறா? மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மு.க. ஸ்டாலின் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தீவிரவாதத்திற்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக செயல்படுறதான்னு அர்த்தம். அதைத்தான் பாஜக சுட்டி காட்டுது. இதே மேற்கு வங்காளத்தில் இப்போ வந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. அதில் போட்டியிடுற பவன் சிங் அப்படிங்கிற அவரோட வீட்டில் வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அது யார் நடத்திருக்கா அப்படின்னு பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ். அவங்களுக்கும் இந்த பாஜகவுக்கும் அடிக்கடி அங்கே அந்த கொடிக்கம்பம் நடறதுல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதனால அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதாவது ஒரு 20 காலமாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக டிஎம்சி அங்கே இருக்குது. அப்போ அவங்க என்னன்னாக்கா பாஜக மெல்ல மெல்ல இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு பாஜக வந்துருச்சு. பாஜக தான் அடுத்தபடியாக ஆட்சி அமைக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பொறுத்து கொள்ள முடியல மம்தா பானர்ஜியால். அதனால் கலவரத்தை தூண்டி எப்படியாவது இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றுறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு வாக்குச்சாவடியில் பேலட்டில் அங்கே அதிகப்படியான இருக்கக்கூடியவங்க டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ். அவங்க என்ன பண்ணல, தாமரையே மூடிட்டாங்க. பேலட்டில் தாமரை இருக்கக்கூடிய இடத்தையே சீல் பண்ணி பிளாக் பண்ணிட்டானுங்க. அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, எந்த அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியோட தொண்டர்களுக்கு பவர் இருக்குன்னு பாருங்க. ஒரு பேலட்டுக்குள்ளேயே, ஒரு எலெக்ஷன் கமிஷனோடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேலட்டுக்குள்ளேயே தாமரை சின்னத்தை நீ பிளாக் பண்ற, அதை மூடி மறைக்கிறேன்னு சொன்னா எந்த அளவுக்கு அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, எந்த அளவுக்கு அந்த டிஎம்சி அவங்க தொண்டர்களோட கை ஓங்கி இருக்கு பாருங்க. ஒரு வேட்பாளரை, பாஜகவோட ஒரு வேட்பாளரை அங்கிருந்து துரத்தி அடிச்சு ஊருக்குள்ளேயே வரவிடாம துரத்துறான். திரும்ப பாஜக காரனுக்கு செய்ய தெரியாதான்னா? உன்னையை விட வலுவானவன் பாஜகக்காரன். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட 18 கோடி தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கட்சி. பாஜக நினைச்சா என்ன வேணாலும் செய்யும் மேற்கு வங்கத்தில். ஆனால் வேண்டாம், கையை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதுனாக்கா அங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்றத அந்த அம்மா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். குஜராத்தில் முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போதே அவர் கலவரத்தை எப்படி கையாண்டார் என்பது உலகிற்கே தெரியும். அது போன்ற ஒரு கலவரத்தை விரும்புகிறாரா மம்தா பானர்ஜி என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி. அந்த மாதிரி ஒரு கலவரத்தை நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா மேற்கு வங்கம் தாங்காது என்பது நான் எங்களை போன்ற பாஜகவோட தொண்டர்களுடைய ஒரு எச்சரிக்கையாக தான் நாங்கள் இதை சொல்றோம். இந்த இங்கேருந்து கூட போவாங்க, உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்தாங்க. உங்களுக்கு அந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் எங்கெங்கெல்லாம் கர சேவைகள் போனாங்க. அதே போல பாஜகவுக்கு எந்த இடத்துல ஒரு சவால் இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ பாஜகக்காரன் எங்கேருந்து வேணாலும் அங்கே போவான். அதனால எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த அம்மாக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் நாங்கள். மீண்டும் இங்கே பாஜக தொண்டர்கள் மேலேயோ பாஜக வேட்பாளர்கள் மேலேயும் இது போன்ற செயல் இருக்கும் என்று சொன்னால் இன்னொரு குஜராத்தை இவங்க பார்க்க வேண்டியிருக்கும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி சூடுல சிஏஎஸ்எஃப் வீரர் அவர் வந்து துப்பாக்கி சூடுல வந்து காயம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க துப்பாக்கி சூடு மட்டும் நடத்தலை, அவங்க வந்து பெட்ரோல் குண்டுகள்லாம் வீசி இன்னுமே சரமாரியாக தாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும். இந்த துப்பாக்கி கலாச்சாரம், இந்த பெட்ரோல் குண்டு கலாச்சாரம், இந்த எல்லா கலாச்சாரமும் எங்கேருந்து வந்தது? அண்டை நாடான பாகிஸ்தான்லேருந்து வருது, அண்டை நாடான பங்களாதேஷ்லேருந்து வருது. இப்போ ஏன் இந்த அம்மா அங்கே இருக்கக்கூடிய ஊடுருவல்காரங்களாம் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியுதா? இப்போ ஏன்னா அவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. பெரும்பாலான இந்தியர்கள் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஊடுருவி வரக்கூடியதான் தனக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வேணும்னு நினைப்பான், தனது பாதுகாப்புக்கு பெட்ரோல் குண்டு வேணும்னு நினைப்பான், மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் வேணும்னு அவன் நினைப்பான். ஆனால் நம்ம என்றைக்குமே அப்படி நினைச்சது கிடையாது. நம்ம அகிம்சையை கடைப்பிடிக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் இந்த அம்மாவிற்கு அங்கே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் ஊடுருவி வந்த ஒருத்தன் கூட அங்கே இருக்க மாட்டான்.
எனக்கு தெரிஞ்சாங்க ஊடுருவி வந்த 80 to 90 லட்சம் பேர் நாடு கடத்தப்படுவார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தா. அந்த பயத்தின் காரணமாகத்தான் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த வேலையை செய்யறாங்கிற ஒரு அச்சம் அந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு. எங்களுக்கும் அதான் இருக்கு. இது முழுக்க முழுக்க பின்னாடி இந்த செயல்படுவது அந்த மம்தா பானர்ஜியும் இஸ்லாமிய தீவிரவாதமும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் தான் வேண்டும் என்றே இங்க ஊடுருவி செய்து இந்தியாவில் ஒரு கலவரத்தை உருவாக்கணும், இந்தியாவில் வந்துட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நரேந்திர மோடி இருக்கும் வரை அது நடக்காது. விரைவில் அவங்க இரும்பு கடம் கொண்டு அறுக்க போறவர்கள் மாற்று கருத்து கிடையாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி. நன்றி சார்.